எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு 5 நிமிஷம் சாம்பார் ரெசிபி பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு என்ன எண்ணெய் பிடிக்குமோ அதை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். ஒரு 5 நிமிஷத்தில் டக்கு டக்குன்னு சாம்பார் ரெடி பண்ணிடலாம். இட்லிக்கு கடுகு போட்டாச்சு. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். லேசாக வதக்கி விட்டுட்டு கடுகு பொரிஞ்சிச்சு. ஒரு பல்லாரி வெட்டி வச்சுருக்கிறேன், நறுக்கி வச்சுருக்கிறேன், அது போட்டுக்கலாம். இந்த பல்லாரி நறுக்கிற நேரம் தாங்க எடுக்கும். லேசாக வதக்கியாச்சு. அப்புறம் ஒரு சின்ன உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுருக்கேன் பொடியாக, அதை போட்டுக்கலாம். அதே லேசாக வதக்கி விட்டுருங்க. மொத்தம் 2 நிமிஷம் வதக்கினா போதும். இது வதங்கிட்டு இருக்கிற டைமில் ஒரு துண்டு தேங்காய், கடலைப்பருப்பு ஒரு 2 டீஸ்பூன் நனைய வச்சுருக்கிறேன். கடலைப்பருப்பு அரைச்சோன்னா அது குழு குழு குழுன்னு வராது, நல்லாவே இருக்கும். அதனால் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. அப்படியும் கொஞ்சம் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். உருளைக்கிழங்கு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். தக்காளி போட்டுக்கலாம். நல்லாவே வதங்கிடுச்சு. ஒரு நிமிஷத்துல வதங்கிட்டுங்க. தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். காய பவுடர் கொஞ்சோண்டு, மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு, அப்புறம் சாம்பார் தூள், சக்தி சாம்பார் தூள் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த சாம்பார் தூள் எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேங்காய் அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இது கொதிச்சுட்டு இருக்கிற டைமில் நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ 3 நிமிஷம் கணக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போ தேங்காய் ஊற்றிட்டு 1 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். 1 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க. அவ்வளோதான். மொத்தம் 4 நிமிஷம் ஆயிருக்குது. சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. வாங்க டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.